வணக்கம் நண்பர்களே. பாதிரியார்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாதிரியார்கள் என்பவர்கள் கிறிஸ்தவ மத போதகர்கள். அவர்கள் மதத்தினை பிரச்சாரம் செய்பவர்கள், ஊழியம் செய்பவர்கள் என்று அந்த மதத்தில் கூறப்படுபவர்கள். அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு ஏன் பயிற்சி அளிக்க வேண்டும்? இது யார் கொடுக்கிறார்கள் என்றால் திமுக அரசு என்று சொல்வதை விட திமுக கட்சி அவர்கள் தான் இந்த பயிற்சி கொடுப்பதாக வட்டாரங்கள், தகவலறிந்த வட்டாரங்கள் சொல்வதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாதிரியார் என்பவர், அந்த பாதிரியாரின் பேச்சுக்கு கட்டுப்பட்ட கூட்டம் என்று ஒன்று இருக்கும். ஏன் பாதிரியாரை தேர்வு செய்கிறார்கள்? இப்படி ஒரு கேள்வி வருது இல்லை. பாதிரியார்களை ஏன் தேர்வு செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கம்பேரிட்டிவ்லி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஒப்பீடு அளவில் ஒரு கோயிலில் இருக்கிற அர்ச்சகர், இந்து கோயில்களில் இருக்க அர்ச்சகர், அவருக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் அதே சமயத்தில் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில், சர்ச்சில் ஒரு பாஸ்டருக்கு கீழ்ப்படியாதவங்களும் இங்கே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பேர், 100க்கு 100. நீங்கள் கோயில் அதே மாதிரி ஒரு அர்ச்சகர் சொல்லி எல்லோரும் கேட்டுருவாங்கன்னா அது கஷ்டம். இண்டிவிஜுவல் இதில் தான் பேசுவாங்க. ஆனால் ஒரு பாதிரியார் சொன்னால் ஒரு கூட்டமே கேட்கும். அந்த சபைக்கு வரக்கூடிய கூட்டம், அவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மண்டலத்தின் கூட்டம் என்று ஒரு பெரிய கூட்டமே கேட்கும். இப்போ இந்த பாதிரியார்கள் கிறிஸ்தவ மதபோதவர்களுக்கு தேர்தல் பயிற்சி கொடுத்தா, இவங்க திமுகவை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த சபை சார்ந்தவர்களுக்கும் இந்த சபையை பின்பற்றுபவர்களுக்கும் போய் நிச்சயமாக போய் சேரும். இப்போது அது வாக்குகளாக மாறும் என்பது திமுகவின் நம்பிக்கை. இதை ஏன் அவங்க செய்யணும்? கிறிஸ்தவ மத போதவர்கள் ஏன் இதை போய் அவங்க செய்யணும்? திமுகவுக்கு ஏன் செய்யணும் அவங்க? அப்படிங்கிற ஒரு காரணம் வேணும் இல்லையா? அதுக்கு லயோலா கல்லூரி உதவுகிறது அப்படின்னு ஒரு பேச்சு. லயோலா கல்லூரி 100 ஆண்டு 100 கோடின்னு ஒரு பிளான் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த கல்லூரி ஆரம்பித்து 100 ஆண்டு ஆயிடுச்சு, 100 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ அந்த 100 ஆண்டு 100 கோடி வசூல் பண்ணி ஒரு பெரிய விழா கொண்டாடணும், அல்லது கல்லூரி நிர்வாகத்துக்கு இது பண்ணணும்னு. இப்போ கல்லூரி நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்புகளில் இருக்கிறவங்க திமுகவுக்கு நெருக்கம். அப்போது இந்த லயோலா கல்லூரி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் நடத்தப்படுவது என்று எல்லோருக்கும் தெரியும். இப்போ இவர்களுடைய கல்லூரி எப்போதுமே லயோலா கல்லூரி இது திமுகவுக்கு கொஞ்சம் ஆதரவாக தான் வரும். கொஞ்சம் நெருக்கி அப்படி ஆதரவாக தான் கொடுப்பாங்க. அந்த தேர்தல் ஆய்வு, கள ஆய்வு, சர்வே இதெல்லாம் அப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ புரியுதா ஏன் பாஸ்டர்ஸ் சர்ச் பாஸ்டர்ஸ் திமுக வேலை செய்ய போகிறாங்கன்னு? தொடர்ந்து பேசுவோம்.